சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. என் சொல்ல யாரும் கேட்க மாட்டாங்க. இப்படி மாறணும், நீங்கள் அப்படி மாறணும், உங்கள் குரல் இப்படி நீங்கள் மாற்றி பேசணும். நீங்கள் யார் சுரிச்சலம் சோரோட கோச்சிங் அசிங்கம் பண்ணிக்கிட்டு போகிறான்னு இவனுக்கே தெரியாது. இந்த அசிங்கத்தை பார்த்து எல்லோரும் சை அப்படின்னு வெறுத்து ஒன்று ஆப்பிள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் கழித்து எடுத்திங்கன்னா அந்த ஆப்பிள் அப்படியே இருக்கும். அழுகுனது செய்ய முடியாது, அது செய்ய முடியாது, உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, போடா, நீங்களாம் அப்படி நடங்க, நீங்களாம் அப்படி நட அப்படின்னு நம்ம சொன்னோன்னு வைங்களேன், நம்மளை எவனும் மதிக்க மாட்டோம். சொல்லுங்க நான் எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, என் சொல்ல யாரும் கேட்க மாட்டாங்க. இப்படி சொல்லும்போது ஏன் கேட்க மாட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்களுக்கு போதுமான மதிப்பு மரியாதை இல்லை, அதனால கேட்க மாட்டாங்க. முதல்ல மக்கள் நம்மளை மதிக்கிற மாதிரியும், நம்மளை மனுஷன் ஃபீல் வைக்கிற மாதிரியும், மதிக்கிற மாதிரியும், உங்களுக்கு சல்யூட் அடிக்கிற மாதிரியும் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யணும். அப்புறம் தான் உங்கள் பேச்சை கேட்பான். எங்கள் டீமில் புதுசாக ஒரு ஆள் ஒருத்தங்க எங்கள் கோச்சஸ் ஒரு ஆள் ஏதோ மெசேஜ் போட்டிருக்காங்க. உடனே நீங்கள் இப்படி மாறணும், நீங்கள் அப்படி மாறணும், உங்கள் குரல் இப்படி நீங்கள் மாற்றி பேசணும், நீங்கள் யார் சுரிச்சலம் சோரோட கோச்சு, நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படி சொல்லி அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அவங்ககிட்ட இது யார், இது புதுசாக இருக்குது அப்படின்னு கான் கோல்கேஸ்ன்றோம் காதை திறந்து கேட்டுக்காங்க. யாரை ஃபஸ்ட்டு பார்த்தாலும் சரி அவங்களுக்கு கரெக்ஷன் கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு வெறும் காம்ப்ளிமெண்ட் தான் கொடுக்கும். நீங்கள் பெரிய பருப்பாக இருக்கலாம், உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் யாருக்கிட்டே போய் அதை மாற்றி இதை மாற்றுன்னு முன்ன பின்ன தெரியாத என்கிட்ட சொல்லக்கூடாது. பொத்திக்கிட்டு போயிட்டே இருக்கணும், அங்கே போய் எதுவும் அட்வைஸ் பண்ணக்கூடாது யாருக்கும். இது புரியாதவன் வாழ்க்கை ஒத்தில கோவால் நாளைவான், அவனை சுற்றி யாருமே இருக்க மாட்டான். இவன் எங்கெல்லாம் போய் அசிங்கம் பண்ணிக்கிட்டு போகிறான்னு இவனுக்கே தெரியாது. இந்த அசிங்கத்தை பார்த்து எல்லோரும் சை அப்படின்னு வெறுத்து ஒதுக்குவாங்க. அப்படி பண்ணாதீங்க. உங்கள் கூட இருக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் மக்கள் ஆசைப்படணும். தப்பு தெரியும், நம்மளை என்றைக்கு மதிக்காங்களோ, நம்மகிட்ட என்னைக்கு கேட்காங்களோ அன்றைக்கி அட்வைஸ் பண்ணுங்கள். ஒன்று பூமர் அங்கல் மாதிரி பூங்கர் ஆண்டி மாதிரி அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. அவங்க தான் எதை எடுத்தாலும் அட்வைஸ் பண்ணு. எங்கேயாவது மணி கணக்கவங்க அந்த ரீல்ஸை பார்க்குறது, உடனே வாட்ஸ்அப் கிராஜுவேட், ரீல்ஸ் கிராஜுவேட் ஆகிடுது. இவங்க உடனே MBBS டாக்டருக்கு இவங்க அட்வைஸ் கொடுக்குது. எங்கள் ரீல்ஸ் பார்த்தாங்களா, எவனோ ஒரு கேனை எவனாவது ரீல்ஸ் போட்டுருப்போம், அதை பார்த்துட்டு சொல்கிறது. அட்வைஸ் பண்ணாதீங்க. நம்பர் 1. நம்பர் 2, யாராவது நம்மளை பற்றி திட்டுறாங்க அப்படின்னா உடனே நான் யார் தெரியுமா, என் ஸ்டாண்டர்ட் என்னென்னு தெரியுமா, நான் எப்படிலாம் வாழ்ந்தவன் தெரியுமா, நீ சொல்லாத, நீ அப்படி இல்லைன்னு சொல்லி காரியத்தை போய் தான் நீங்கள் கேவலப்படுத்துகிறாங்க. உடனே நீங்கள் உங்கள் அருமை பெருமை அவன்கிட்ட சொல்லாதீங்க. அருமை பெருமை சொல்கிற அளவுக்கு நடக்கலை, பேசாதீங்க. 2வது, எங்கேயாவது ஒரு பிரச்சனை, எங்கேயாவது ஒரு சேலஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னா அந்த அசிங்கத்தை, அந்த டாய்லெட்டை கீழே காலில் மிதிச்சிட்டிங்க அப்படின்னா உடனே காலில் ஒரு தடவை பட்டுட்டு உடனே கையை வச்சு தடவி இது என்னதுன்னு பார்க்குறது, 2வது தடவை, 3வது மூக்கு மோந்து பார்க்குறது. ஸோ 1, 2, 3 மூக்கு 3 இடத்துல அந்த அசிங்கப்பட்டுட்டு, ஸோ ஒரு இடத்துல ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க, பிரச்சனை பண்ணிட்டாங்க, நம்மளை கேவலப்படுத்திட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்கன்னா ஜஸ்ட் மூவ் ஆன். அந்த அசிங்கத்தை தூக்கி சமக்காதீங்க. 2வது, ஒரு விஷயத்த நீங்கள் சில பேர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன், அழுகி போன ஆப்பிளை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் கழித்து எடுத்திங்கன்னா அந்த ஆப்பிள் அப்படியே இருக்கும். அழுகுனதாகவே இருக்கும். இது இப்படி தான் இருக்கும். சிலவங்களுக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, எல்லாம் சொல்லி முடிச்சு நீங்கள் திரும்பி வந்தீங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் அட்வைஸ் பண்ணி அவங்களை விட்டீங்களோ அதே மாதிரி இருப்பாங்க. ஒன்றும் புரியாதோ, அல்லது அவங்கள்ட்ட அந்த மென்டாலிட்டி இல்லை, அல்லது இவனே நமக்கு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தாட்ஸ் இருக்கும். அதனால அவங்களுக்குள்ள நெக்ஸ்ட் மூமெண்ட் அவங்களுக்கு பண்ண தெரியாது. அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ நாங்கள் எல்லோரும் டீமாக இருக்கும்போது, இப்போது ஒருத்தர் ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லா வேலையும் பார்த்துக்கணும். அப்போது ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாச்சு அப்படின்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தாலும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை சரி பண்ணணும். அப்போ நம்மளால் முடியலப்பா, பங்கர குடுறமாக இருக்குது அப்படின்னா உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, எவன் படைச்சானோ அவன்கிட்ட போய் சொல்லணும், இந்த மாதிரி பயங்கர சேலஞ்சஸாக இருக்குது, என்ன பண்ண தெரியல, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா சஜஷன் கொடுப்பாங்க. இது செய்ய முடியாது, அது செய்ய முடியாது, உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, போடா, நீங்களாம் அப்படி நடங்க, நீங்களாம் அப்படி நட அப்படின்னு நம்ம சொன்னோன்னு வைங்களேன், நம்மளை எவனும் மதிக்க மாட்டான். 2வது, நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா பண்ண மாட்டாங்க. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியா, நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும். 2 பிச்சைக்காரங்க. எனக்கு நீ அதை செய்யலை, எனக்கு நீ இதை செய்யலை, நீ அப்படி செய்யலை, நீ இப்படி செய்யலை, ஏன் நான் சொல்லுது நீ ஃபாலோ பண்ணல, நீ சொல்லுது நான் ஃபாலோ பண்ணல. இந்த பிச்சைக்காரங்க கூட்டம் பிச்சை அடிச்சுக்கிட்டே இருக்கும். அவன் வேணால் சம்பாதிச்சு எங்கேயாவது பெரிய கோட்ரஸ்லாம் எடுத்து போட்டிருக்கலாம், ஆனால் அவன் கடைசியில் சட்டை கழிச்சு போட்டு வெளியே பிச்சுட்டு தான் அலையும். அந்த மாதிரி என்னைக்கு அவன் எனக்கு என்ன பண்ணல, இவன் எனக்கு என்ன பண்ணல, என் பொண்டாட்டி என்ன பண்ணல, என் புருஷன் என்ன பண்ணல, என் டீம் மெம்பர் என்ன பண்ணல, என் அப்ளைன் என்ன பண்ணல, என் சொந்தக்காரன் என்ன பண்ணல, என் அண்ணன் என்ன பண்ணல, நீங்கள் லிஸ்ட்டு போட்டிங்க, எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணல லிஸ்ட்டு போட்டிங்கன்னா நீ பிச்சைக்காரன் தான். நீ கடைசி வரைக்கும் பிச்சைக்காரன் தான் இருப்ப. உன்னை யாரும் மாற்ற முடியாது. உனக்கு எந்த ஹெல்ப் இல்லை, உன்னால் பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கவே முடியாது. கொடுக்குறவங்ககிட்ட தான் கூட்டம் இருக்கும்.